ஆசையா போட்டா நீ பண்ணது தப்பு. நீ பண்ணது நிச்சயமாவே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு அது எவ்வளவு ஆசையா போட்டான், அது போய் கேட்டுட்ட. என் மேலேயே ஆசை இல்லையா, அப்புறம் என்ன? வீட்டா ஒன்றும் இல்லை, அது ரூம் திறந்து தானே இருக்கு. ஆமாண்டா, நீங்க வருவீங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்களே. சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். என்னடா என்ன வர தீங்களா வேண்டாம். செல்லக்குட்டி பாவம் பாவம் போதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு செய்யலாம். நீங்க சொன்னீங்க, நான் அவரை செஞ்சேன்ல. பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ சில்லற சில்லறையா ஓட்டிக்கலாம். நம்ம அப்பப்போ உண்மையை பொய்ன்னு சொன்னா கூட அது லூசுங்க, நம்ம பேசினா நம்பிடும். ஆனா மொத்தமா வேண்டாம், பாவம். 2 பேருமே பார்க்க பாவமா இருக்கு. அண்ணன் மூஞ்சும் புருஷன் மூஞ்சும் மாறிடக்கூடாது. ப்ளீஸ். சரி சரி ஓகே. ஏ லவ், உங்க வீட்டுக்கார மேல உட்காந்து உனக்கு பிரச்சனை இல்லையே? இந்த வாட்டி இந்த கேள்வி கேட்ட வாயை உடைச்சிருவேன். என்ன திட்டுற லவ்? பல வாட்டி சொல்லிட்டேன், புரியுதுல்ல? ஒரு ஃபர்ஸ்ட் உனக்கு அண்ணன் தான், புரிஞ்சதில்ல? நாம இப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்டோம், அப்புறம் ஒரு லிட்டில் அன்கம்ஃபர்ட். கொண்டு வேண சாரி. உண்மையை சொல்ல போறதுனால சேஃப்டியோட இடம் தேவைப்படுது. அது நிஷாந்தனா தான் கரெக்ட். ஓடி வந்துரு. வந்துடுறேன். வேடா, நீங்க இருக்க மாட்ட போறேன். நீ இவ்வளவு வருத்தமா போற. போதும் போதும், உங்க படம் ரொம்ப போர் அடி. அண்ணன்கிட்ட போயிட்டாங்க, அந்த டிஸ்டர்ப் பண்ணலையே, அப்புறம் என்ன? சரி புச்சி, டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட இங்கேயே கொஞ்சம் கலவுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும். வேண்டாம், நான் போறேன். போறீங்க? ஆமா. சரி சரி, கிளம்புங்க. அம்மி, அது நீ கழிக்கல. கழிக்கல, கழிட்டி அம்மா வீட்டுல. அது உங்களை வெறுப்பேத்த சும்மா சொன்னேன். இங்க வா, இங்க வாண்ண. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா நீ கழிட்டிட்டான்ட்டு. நான் கழிக்கிட்டு பரவாயில்ல சொன்னீங்க. அது நான் மனசார சொல்லல, இருந்தாலும் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குமோன்னு சொல்லிட்டேன். அவ கழிட்டிட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு கஷ்டம் இருந்துச்சுதான். ஆனா அவளே அதை போட்டுப்ப எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இதை நீ கழிட்டிட்டான்னு சொல்லும்போது அவ்வளவு கஷ்டமா போச்சு. ஒழுங்காய் வந்துரு, என்ன விருப்பத்து நீங்க வாண்ண. முடியாது, நான் எங்க அண்ணா கிட்ட தான் இருப்பேன். அவ்வளவு வாய் இருக்கு இவளுக்கு, ஒழுங்கா வந்துருங்க. விருப்பத்திட்டு இருக்கீங்க 2 பேரையும். உன் ஃப்ரெண்டை வச்சு செய்யல, பதில் நான் பழி வாங்க வேண்டாம். சைனா கைட்டாம வேற எது வேணா சொல்லிருக்கலாம்ல, இது இல்லைன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கும். இருக்கட்டும். என் வார்த்தைக்கெல்லாம் மரியாதை எல்லாம் போச்சுல, நான் கொடுத்ததுக்கெல்லாம் மரியாதை எல்லாம் போச்சுல, அதுக்கு பதிலுக்கு பதில். இங்க வந்துரு. ஏய் மாமனே, என் பட்டு கூடா. அது பக்கத்துல இருக்கு போர் பொண்டாட்டி, இது என் தங்கச்சி. நீ வாங்க. முடியாதுன்னா முடியாது. புருஷன் பாவம், வாங்க. ஆச்சா, வரமாட்டேன். இதுதான். அழுதுக்கோங்க, இது கேர்ள்ஸ் ரூம், வெளியே போங்க. நோ கேர்ள்ஸ் நோ பாய்ஸ், போங்க. அவன் பாட்டி கூட தூங்க, இல்ல போய் புருஷன் கூட தூங்க. யார் கூட வேணா போய் தூங்கு, நாங்க கேர்ள்ஸ் தான் தூங்க போறோம். உனக்கு ஓகே? நான் ஓகே சொல்லணும். ஃப்ரெண்டு பக்கம் நிக்க போறேன். இல்ல இல்ல, ஆனா அவன் கூட கொஞ்சம் நேரம் இருப்பேன். அதெல்லாம் இருந்துக்கோங்க. சரி பரவாயில்ல, கேர்ள்ஸ் தானே தூங்கணும். உனக்கு பொண்டாட்டி வேண்டாம். வேண்டாம் யா, புருஷன் என்ன வார்த்தை சொல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ அது என் புருஷன் ஒத்துக்கிறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என் கேர்ள்ஸ் கூட இருக்கதான் பிடிக்கும், அது என் புருஷன் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி பாசக்கார புருஷன் கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப நமக்கு தாண்டா, நம்ம 2 பேருக்கு மட்டும் அப்பவே தெரிய வேணாம். அவன் அந்த டீம், நாம தான் அந்த டீமுக்கு புதுசா நுழைஞ்சவங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லல. பட்டுலையும் தங்கலையும் வயிறோட என் மூச்சில வா வா. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காரு உனக்கு, கொஞ்சம் கொஞ்சம் போயேன். என்ன உனதானே கொஞ்சிட்டு இருக்கான், கிட்ட வா கிட்ட வா, போ. நீ ரொம்ப பண்ற பாத்துக்கோ. கேர்ள்ஸ் பாய்ஸ் விட்டீங்கன்னா நாள்ல இருந்து உங்க பாட்டு உங்களுக்கு கிடைக்கும்பா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரியாது. சரி, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாவே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு பொண்டாட்டி வேணும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வரைக்கும் ப்ளீஸ். 2 மினிட்ஸ் டா. நோ. அதானே, நோ 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 நோ. ப்ளீஸ். சரி, உன் 2 மினிட்ஸ் நம்பிக்கை இல்லை, முடியாது. எல்லாம் ரொம்ப பண்றீங்க. சரி சரி கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்கு. போகும் போது தானே, இப்போ நாங்க ஏன் போனோம்? கேர்ள்ஸ் என்ன வேணா பண்ணுவோம், கிளம்புங்க கிளம்புங்க, எங்களுக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கு. அம்மி அம்மி, ஒரு 2 மினிட்ஸ் வாடி. சரி இங்கே வா, என் மாடிக்கு வா ப்ளீஸ். மாட்டேன். இது அப்புறம் கிட்ட பொறுப்பெல்லாம் பார்த்துக்க. பழி வாங்குவீங்க. ஆமா, அப்படியே வாங்கிட்டாலும் வந்து வைக்கிற பார்த்து. உங்க அத்தை எப்ப வேணா இங்க வருவாங்க, பரவாயில்லையா? போதும், நீ கேர்ள்ஸ் கூடவே இருந்துக்கும். இது சொல்லி சொல்லி பயன்படுத்து. தள்ளியே இருக்கேம்மா, போதுமா? அது போதும். இதுக்கு தனியா மாட்டு. உன் சொல்லி அப்ப பிடிக்கிற புடியில இருந்து தப்பிக்கிறியான்னு பாக்குறேன். இதோட உன் புடிய கையில தான். என்ன ரொம்ப தான் வச்சு செஞ்சுட்டா? நான் தூங்கணும். எதுக்கு 5 மினிட்ஸ் தள்ளிட்டு வந்தீங்க? போகலாம். பிச்சு இந்த தள்ளி இருக்கல முடிவு பண்ணோம். அப்புறம் என்ன? நான் சொல்ல, நீ தானே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. அத்தை பத்துருவாங்க. எனக்கு தெரியாதுப்பா. நான் உண்மையா சொன்னேன், நீங்க கண்ட கனவா சொன்னேன்.
அவங்க ஒரு வேலை பார்த்து என்ன அசிங்கமா திட்டி வீட்டுக்கு பின்னாடி தான் ஆறு ஓடுது பார்த்துக்கோங்க. பேசாதானே என்ன சும்மா சொல்லுங்க என்ன பாய்ஸ் தானே முடிவு பண்ணோம், அப்புறம் என்ன? என்ன கேர்ள்ஸ் பாய்ஸ் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அந்த ஒரு சேட்டை வேண்டாம், புரியுதுல? நாளைக்கு உன் புருஷன் கூட மட்டும்தான் நம்புறோம். ஓகே இதான் எனக்கு நிஜாமா. ஸோ நாளைக்கு நம்புறோம். பாய். கூட்டிட்டு போறோம் பாலம் இவள என்ன கூப்பிச்சுக்கிறா கொஞ்சம் நேரம். கொஞ்ச நேரத்தோட எனக்கு அர்த்தம் தெரியும். தூக்கம் வருது, நான் மாத்திரை போட்டுட்டேன். நீ பொய் சொல்றியா வர வர மாத்திரை போட்டுன்னு. நீங்க தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க, அங்க வச்சீங்க டப்பாவை. 10 minutes 10 நோ கடிச்ச மாதிரி பேசுறப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, எடுத்துக்கோ. பிச்சு விடுவேன். நான் சுக்கத்துல எங்க தூங்கலான்னு என் கூட தூங்குவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இடுமா சமையல் சுக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் நான் சுக்குதுல உங்க சேட்டை காப்பிச்சு விடுங்க ப்ளீஸ்ப்பா. நான் தூங்க தானே போறேன், அப்புறம் என்ன நாளைக்கு முடிச்சிட்டு இருக்குங்க கூட. ப்ளீஸ் தூக்கிட்டு போறேன் விழுந்துச்சுன்னா. இன்னும் வேண்டாம். அந்த ரித்விகா சிவா எல்லாம் அங்கதான் இருக்காங்க, வேண்டாம்ப்பா. ஏன் எங்க இருக்கு அவளை ஏதாவது என்ன கூட்டு விட்டு சொல்ற மாதிரி சொன்ன. சரி போச்சு ப்ளீஸ். வாசல் வைக்கும் வரேன், யாரும் எல்லாம் கூட்டு வந்து விடுறா. யாருன்னா இருந்தா நீ போற வரைக்கும் நிக்கிறேன் வா. ஓகே செம தூக்கம் வருது. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு வேலை செஞ்சு இப்படிதான். சரிங்க சரி நாளைக்கு என் கூட தான் புரியுதுல. புரிஞ்சு அப்புறம் லவ் யூ ப்ளீஸ். போதும் வயசு கேசா கோனேசா நம்ம உட்காந்து பேசுவோமா. கிளம்பிட்டேன், தூக்கம் தெரிஞ்சிச்சு. விட்டா நான் கட்டக்கடன்னு ஓடிட்டேன். அதெல்லாம் வரோம்ல சரிவா. ஓகே வந்துட்டேன். நாத்து ஃப்ரெஷ் ஆகலாமா? அந்த வீட்டுக்கு போனோம்ல. ஆமா நீ ஃப்ரெஷ் ஆகணும். என்னல என்ன டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நேற்று நைட்டு ட்ரெஸ் எடுக்க போனோம்ல. எங்க மம்மி ரூம்லயா? ஆ ஆமா. அங்க ஒரு சூட்கேஸ் பார்த்தோம்ல, ஆல்பம்லாம் பார்த்தியா தானே? அதுல ஒரு காஸ்டியூம் பார்த்தேன், ஆன்ட்டியோட வெட்டிங் காஸ்டியூம். அதே விஷயம் இப்போ நான் பார்த்தேன் ஆன்ட்டியோட ஷெல்ஃப்ல. அந்த ஜுவல்லரி எல்லாம் கூட ஆல்மோஸ்ட் ஜுவல்லரிஸ் அங்க இருக்கு. அதை நீங்கே கட்டக்கூடாது? நானா? ஏன்? மாதிரி நல்லா இருக்கும்ல, ஆன்ட்டி கட்டின காஸ்டியூம் நீங்க போட்டு ஒரு போட்டோ நீங்களும் ஆன்ட்டியும் அப்படி, அது நல்லா இருக்கும்ல. கொலாஜ் பண்ணி இந்த வீட்டுல மாட்டினா அழகா இருக்கும்ல. அவங்க கல்யாண போட்டோ என்னோட புது தலையில நான் போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லை. அதை கட்டிக்கிறீங்களா? அப்போ ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்களோட என்கேஜ்மெண்ட் சீமந்தம் எல்லா படையுமே அவங்க பத்திரமா தான் வச்சிருக்காங்க. சரி நான் முகூர்த்தத்தை கட்டுறேன், நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டு. இவன் சீமந்தத்துக்கு கட்டட்டும். சீமா வேணும்னா அதே மாதிரி ஏதாவது புடவை கட்டட்டும், இல்ல சாதாரண புடவை கட்டணும்னால கட்டட்டும், இல்ல எப்பவும் போல இருக்கிறதாங்க இருக்கட்டும். நீங்க கட்டினாதான் நல்லா இருக்கும். நான் கட்டுறேன்ல, மருமகனையும் கட்டு. 2 பேர் கட்டுங்க. என்னையும் கொடுத்து விடுறீங்க, என் பொண்ணு தானே, தப்பு இல்லை. நான் உங்களுக்கு தானே ஆசைப்பட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம எல்லாம் கட்டிட்டு பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிறாங்க பார்க்கணும். கேப்சர் பண்ணணுமே, அதான் நம்ம பார்த்துப்போம். அதுக்கும் ஆள் தான் கரெக்ட். இது இந்த 2 பேராருக்கும் தெரியவே கூடாது. ஓகே ஓகே. இந்த 2 பேர் கெட்டப்பன்னு தான் சொல்லுவேன், நானும் அதை போறேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீ போறேன்னு உங்க ஆளுக்கு சொல்லிட்டு அப்படி சர்ப்ரைஸா இருக்கும். சரி சரி, ஆனா என்னால் போட்டோ எடுக்கும்போது அவங்க கூட இருப்பேன், நீங்க தான் அதை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். தட்ஸ் மை கேர்ள். அப்ப வாங்க ரெடி ஆகும். ரெடி ஆகி அவங்களோட சர்ப்ரைஸ் பார்ப்போம். பார்க்கலாம். ஆமா பார்த்தே இருக்கணும். எனக்கு கூட இருக்கிறார். ஆமா எனக்கு கூட இருக்கிறார். ரெடி ஆகத்தான் போச்சு. இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. கமான் கமான். ஓகே போலாம். அப்படி கட்டிட்டாலே நகை கூட தேர்த்து இது எடுத்தோம், கல்யாண நகையில தேடி போட்டாலே அவங்களுக்கு கூட இப்படி ஃபிட்டாக இருக்குல்ல அந்த நிச்சயதார்த்த போட்டோ மாதிரியே. ஆமா ரொம்ப கிராண்டா இருக்கு. இது சீமந்தது போல. 2 நகை மட்டும்தான் இருந்துச்சு, அதோட செட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேர்த்து போட்டு விட்டுட்டான். பல எல்லாம் பெருசா போட்டு இருந்திருக்காங்க அதுல.
அதனால அதே மாதிரி பெருசா தேடி எடுத்து போட்டுட்டாலும் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. அதனால நான் சிம்பிளா கட்டன்ட்டு எடுத்து கட்டிட்டேன். அதுக்கு 3 நகை இருக்கு இதுல. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்குல்ல ரிப்ளிகா பண்றது. அவங்க எல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்க. ஆமா எனக்கும் அவளுக்கு வந்து பிளவுஸ் கொஞ்சம் லூஸா இருக்கு போல. இன்னும் உங்க 2 பேர் கரெக்டா இருக்குல்ல? ஆமா இந்த பிளவுஸ் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. முகூர்த்த பிளவுஸ் கூட அவளுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா உங்க 2 பேர் தான் கொஞ்சம் லூஸா லோவா தெரியுதுல்ல. எனக்கு கை தளதளன்னு இருக்கு, நெக்கும் அதுவா இருக்கு. அவளுக்குமே அப்படிதான் இருக்கு. ஆனா அவள் இழுத்து குத்தி பெண்ணு குத்தி வச்சிருக்கா. ஏல யா. ஒழுங்கா நீ பின்னிருக்கலாம். அழகா இருக்கும் அந்த காஸ்டியூம். எப்பவுமே ட்ரை பண்ணிருக்கலாம். அட இது பண்ணதே பெரிய விஷயம். நான் அதெல்லாம் இது சும்மா போய் காமிச்சிட்டு 4 போட்டோ எடுத்துட்டு போய் உடனே மாத்திடணும். நான் இப்படி போய் நின்னாலும் யாரு என்னன்னு பார்க்காம என் புருஷனை கொஞ்சுவாரு. இதுல நீ சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டு போனேன்னு வைக்க. அத்தோட மாத்து பெட்ரூம் அதை சொல்லிட்டாங்களா அவங்க தங்கச்சியை? ஓட்டுறதுன்னா ரொம்ப ரொம்ப ஓட்டுறேன். உண்மையா சொன்னேன். சீக்கிரம் எனக்கு ஆண்டி ரியாக்ஷனை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. இவ பண்ணி விட்டு எனக்கும் அதே ஆசையா தான் இருக்கு. ஓகே திட்ட மாட்டாங்கல்ல? திட்ட மாட்டாங்க. இதெல்லாம் பொக்கிஷமா பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கட்டிருக்கோமா? லைட்டா அந்த பயம் இருக்கு. நீ எப்படி சொல்லிட்ட? நிறைய பேர் சென்டிமெண்டா இருக்கும்ல, ஆசைக்காக பண்ணிட்டோம். அவங்க மட்டும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப நம்மளும் பண்ணிட்டோமா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நான் சொன்னேன் நீங்க பயந்துருவீங்கன்னு நான் கம்முன்னு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணுவா. ஓ ஒவ்வொருத்தராவே போவோம். அப்பதான் சர்ப்ரைஸ் நல்லா இருக்கும். மொத்தம் பண்ணிட்டா அது தெரியாதுல்ல. ஆமா ஆமா. அப்போ ஓகே வாங்க ஒவ்வொருத்தராவே அனுப்பி வைக்கிறேன். லேட்டா தப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் ஹவர்ஸ் பிளான் போட்டு அது ஏதாச்சும் போய் பாத்துக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. இதெல்லாம் புதுசா இருக்கு எனக்கு. இது ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒரு இதா இருக்கு. ஓகே போலாம். வாங்க வாங்க எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. காலைல எழுந்ததுல இருந்தே ஹாலிடேஸ் காணுமேடா, என்னதான் கதை தெரியல. உங்களுக்கு குரல் கேக்குது, தட்டினா திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்களே. வந்தாலும் வந்தீங்க பொண்டாட்டி ஒரு பிரிச்சு வச்சிட்டீங்க. பிடிச்சி வச்சோமா அது நாம சொன்னோம். இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட பிச்சுக்கிட்டு விடுறாங்க. இதுல இவருக்கு சலிப்பு வேற. எங்க ஆயாங்க காணும், என்னத்தையே காணும். உங்க சின்ன மாமா வர இருப்பா, அதான் கூட்டிட்டு வர குருமே கிளம்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு. கூடவே இந்த ரவியும் வராரு. அவங்க எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. சுத்தி பார்த்துட்டு அப்புறமா தான் போறாங்க ஏர்போர்ட்டுக்கு. அவங்க சாயந்தரம் போலதான் வராங்க. ஆனால் காலையில் கிளம்பிட்டு சாயந்தரம் போல வரதுக்கே கிளம்பிட்டாங்க. போர் அடிக்குது. ஆயாங்க இழுத்துட்டு போயிடுச்சு. ஓ சரி சரி. அப்புறம் ரவி போக வராரு. வராரு வராரு, அவங்க கூடவே வந்துருவாரு. இப்ப எல்லா வாழும் சாயந்தரம் வரும். ஆமா. என்னடா 2 கிட்ட வந்து நிக்கிறாங்க. இல்லையப்பா இருந்தாலும் சொல்றேன் போட்டு கியூட்டால இப்படி தாலி கட்டணும் போல இருக்குமே. அப்புறம் மச்சான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் போய் கரெக்டா சொல்லிட்டேன். எனக்குலாம் பல வாட்டி அப்படிதான் தோணி இருக்கு. ஆனா ஒன்றும் நடக்காது. எங்களுக்கு நடக்கும்பா, புண்ணியம் பண்ணப்பா. உனக்கு நடக்காதா? பண்ணு பண்ணு. ஏய் என்ன ட்ரெஸ் இது சூப்பரா இருக்கு. ஆறா 2 கல்யாண பொண்ணு வந்து நிக்கிறதா ஆண்டி. சரி ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க, அடுத்த கதை இதோ வரும். ஏன் சிம்பிளா போட வேண்டியதானே? என்ன இவ்வளவு தகத்தகன்னு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். அப்படிதானமா? ஆமா ஆண்டி கண்டுபிடிக்கணும். எல்லாம் பிடிச்சிட்டேன். என்ன நடக்குது இங்க ஒன்னும் புரியல. நல்லா இருக்கா? ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா நீ இது இப்ப கட்டாம உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த போட்டோல இருக்க மாதிரி கட்டியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஆண்டி என்னடா உன் பாட்டி வெக்காலாம் படுது. என்ன கதை தெரியல, இப்ப சொல்லி வந்து நிக்கிறா. அதுக்கே எனக்கு காரணம் புரியல. இது நம்ம பேசுறது அதுக்கு முன்னாடி இதுதான் உன் கதை. இது என் சீமந்த புடவை. சீமந்த புடவையா? அதான் இருக்கும். இதுவும் ஒரு ஃபார்ம்ல தான்டா. எனக்கு என்னவோ நம்மளுக்குலாம் முன்னாடி வந்து பெற்றுவான்னு தோணுது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. எல்லாம் நீ அது சரிப்பட்டு வர மாட்டேன். அவன் பார் முன்னாடியே பெற்றுவான்னு தோணுது. என்ன டேமேஜ் பண்றேன்னு உன் லட்சத்தை தான் அவன் ஒரு விட கொஞ்சம் தூரம் கம்மி. நீ சொல்லிட்டே அவன் கொஞ்சம். ஆனா நீ வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்கேப்பா. தப்பு தான். புது மாப்பிள்ளன்னு பாக்குறேன். ஒண்ணுமே கூட போட்டு விடுவோம். அவன் வந்து நிப்பா. அவ்வளவு அழகா இருக்கு. திடீர்னு எடுத்து கட்டணும்னு தோணுச்சு. சும்மாதான் ஆண்டி இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. அதான் அடுத்ததெல்லாம் உங்க பொண்ணும் உங்க மருமகளும் அதை சொல்லுவாங்க. இப்ப நான் கட்டிருக்கேனே அதுல போட்டோலாம் இருக்கு. ஆனா இது நீங்க எந்த ஒகேஷனுக்கு கட்டினீங்க? இந்த புடவை எங்க வீட்டுக்கார எடுத்து கொடுத்ததுல தாலி பிச்சு போகும்போது. ஆனா அந்த போட்டோல அந்த நகைங்கெல்லாம் இல்லையே. ஆமாண்டா அதை போட்டுட்டுதான் இவ போட்டுட்டு இருக்காளே இந்த நகை மாத்தினாங்க. சீமந்த தப்பு. ஓ அப்படியா? அந்த கூட அந்த போட்டோல ஒரு காசு மாலையில இருந்துச்சு. போட வேண்டியதானே? கல்யாணத்துக்கு போட்டுருந்தீங்களா தானே? ஆமா அதேதான். ஜஸ்டின் அது வேறையா? என்னதான் உங்க கதை? ஆனா நல்லா இருக்கு. இதெல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருந்தது. இதுதான் பொம்பளை பிள்ளைங்க வேணும்ன்றது. அழகா எடுத்து கட்டிட்டீங்களே. அப்ப நீங்க டூப்ளிகேட் பண்ணிருக்கீங்க. ஆமாத்த. ஏன் நல்லா இல்லையா? அதெல்லாம் என்ன நல்லா இருக்கு. இது உங்க ரொம்ப நாளா இருந்த வருத்தம் இப்ப சரியாயிடுச்சா?
சரி சட்டை. என்ன பேசுறாங்க? தலை பிச்சுக்குது. என்னதான் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இது அப்படி இல்ல. இப்போ நான் கட்டினது என் பொண்ணு கட்டினா எப்படி இருக்கும்? நீங்க கட்டினதை உங்க பொண்ணு கட்டினானா? இப்போ நான் கல்யாணத்துக்கு கட்டின புடவைய, நகைய, அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே இப்போ என் பொண்ணு கட்டினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின விஷயத்த என் பொண்ணு இப்போ அப்படியே கட்டி பார்த்தா அதை பார்க்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதை தான் அவங்க பண்ணியிருக்காளுங்க. ஓ, இதெல்லாம் ஆன்டியோட ஃபங்க்ஷன் தான். ஆமா, உன் பொண்ணு. ஐயோ, அடிக்கடி இதை மறந்துடுறேன். போற பொண்ணு இருக்கால, ம். அவளுக்கு உண்மையிலே அப்படி ஒரு ஆசை இருக்கு. என்ன சார்? எங்க கல்யாண புடவை, எங்க ரிசார்ட் புடவைலாம் கட்டி அதே மாதிரி அதே போட்டோ போட்டு அந்த நகைலாம் போடணும்னு ஆசை. சரி. எங்க கல்யாணத்தப்ப பெருசா போட்டோவும் எடுக்கல. அப்ப போட்டிருந்த நகை ஃபுல்லாவும் எங்க அக்காவோட நகை தான். நானு கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க அப்பா 1 வருஷம் டைம் தானே கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் நகை போட்டாரு. ஸோ கல்யாணத்துல புடவை இருக்கு, ஆனா அந்த நகை இல்லைல்ல. ஓ, அதனால அவளால அப்படி பண்ண முடியல. ஆமா, உங்க அத்தை உங்க மாமாவோட பிசினஸ்க்காக நகை கொஞ்சம் கொடுத்தாங்க. கொஞ்சம் இல்லை, மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. அது அடமானம் வச்சும் பத்தலன்னு வித்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய நகை வாங்கி போட்டாரு. ஆனா அந்த நகை வித்ததுனால மீட்ட முடியலல்ல. ஸோ அதுக்கிட்டே அது கல்யாண புடவை இருக்கு, ஆனா நகைங்க இல்லை. அதனால இப்ப நீங்க யாரும் அதை கட்ட முடியல அவளுக்கு. அதுக்குதான் இங்க வந்து பார்த்துருப்பாளுங்க போல. இந்த போட்டோல அந்த மாதிரி நகை இருந்திருக்கு போல. அதனால இவங்க 2 பேர் போட்டு விட்டுருக்கா. அதை அவ கட்ட மாட்டாளே. நிச்சயமாவே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் போட்டோ எடுத்து கொடுங்க. நான் அந்த போட்டோ கூட இதெல்லாம் மேட்ச் பண்ணி வைக்க போறேன். எனக்கு எவ்வளவு பெரிய ஆசை தெரியும். என் பொண்ணுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால நான் பெருசா விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதை பண்ணி வாட்ஸ்அப்ல போடுவாளுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதுவா இருக்கும். ஆனா இப்ப பரவாயில்ல, நீங்க பண்ணிட்டீங்க. ஏதோ ஒண்ணு. இதை நானும் வைக்கிறேன், ஃப்ரேம் போட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு அனுப்புறேன். இருங்க அனுப்பலாம், கொஞ்சம் பொறுமை. ஏன் சொல்றோம்ல. சரி சரி, உங்க ரெடி பண்ணி விட்ட வாழுங்க. வராங்க பின்னாடி. ஏய், நீ இவன் பண்ணிருக்க என்ன மருமகளே? உன் கல்யாணத்தை கூட இப்படி பண்ணல போல. ஓ, அண்ணி ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. வா இங்க வா. வராத்த. ஏய் சூப்பரா இருக்கு. ஆறா மூஞ்ச சொல்லிக்கிறத. என் பொண்ணாடி எப்படி வருவா? நானும் ஏக்கமா பார்த்துட்டு இருக்கேன். இவங்களுக்கு எவனும் பிரச்சனை. கியூட்டா இருக்கு, கல்யாணம் பண்ண. ரொம்ப விருப்பிக்கிறானுங்களே. சூத்திக்கிறதே உங்க வேலையை போச்சு. இதனாலதான் அவ இந்த நகையை போடல. நான் தான் போடணும்னு சொல்லிட்டு அவ கொடுத்துட்டான். நிச்சயமா சூப்பரா இருக்கு. அழகா பின்னி இருக்கலாம்ல. இதுவே வெயிட்டா இருக்குமா? ஆசையா போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் போட்டோ எடுத்துட்டு விட்டுடலாமா? ஓடுவியா நினைச்சேன். இவ்வளவு போட்டு தெரியும், அதே பெரிய விஷயம் தான். எப்படிமா ஒரு நகை கூட விடாம அப்படி பத்திரமா வச்சிருக்கீங்க? எங்க அம்மா வீட்டுல போட்டதெல்லாம் இது விட்டு வேணாம், ஆனா பத்திரமா பத்த வச்சிருக்கேன். அதனாலதான். மம்மி உங்களுக்கு வருத்தம் இல்லையா நாங்க இதெல்லாம் போட்டது? மம்மி நீ இதெல்லாம் போட மாட்டேன்னு ஏங்கிட்டு தான் இருந்தா. ஏன் வருத்தப்பட போற? இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வாழு. இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருதுமா, அதை பேசிட்டு இருக்கா. தானே பார்த்தா நீங்களே வந்துட்டீங்களா? வரலையே பார்த்தேன். கூடதான் வந்தா பேசிட்டு வருவா. சரி சரி. நிஜமா சூப்பரா இருக்கு. இது கூட இது மாதிரி புதுசா இருக்கு. நேற்று அவன் சொல்லும் போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உள்ள அந்த பக்கம் அந்த போட்டோ இருந்துச்சு, அது பக்கத்துல வச்சு செல்ஃபி எடுத்தோம். அது ஒரு மாதிரி கியூட்டா தான் இருந்துச்சு. எடுத்துட்டீங்க? எடுத்துட்டேன். சரி சரி. எனக்கு பிடிச்ச மாதிரி 4 போட்டோ நான் எடுப்போம்பா. எடுத்துட்டு எங்களுக்கு தந்துருங்க. தரேன். மேடம் இப்பதான் வந்திருக்காங்க. என்ன சார் பல்பேட்டி தான் கியூட்டா இருக்கல? நான் சொன்ன போது கலாச்சா போடா. மொட்டை மாட்டோமா? நீ அடிச்சுட்டு இவ்வளவு நகை போட்டு ஏன் குத்தா கூட அழுவ? எப்படி நீயா போட்டு வந்து நிக்கிற? போட்டு வந்துருவா. இதோ ரீமா கட்டுற புடவைதான் வேணும்னா ஒரே நகை போட்டு தப்பிச்சிடலாம்ல. நான் முகூர்த்த புடவை கட்டணும்னா நீ என்கேஜ்மெண்ட் சாரி கட்டி அதுவும் நான் முடிச்சேன். நகை கேட்டா ஒரு தாலி மட்டும் கூட கட்டி விட்டுறேன். இப்படிதான் ஒரு தாலி கழுத்துல இருக்கு. இப்படியே வந்து அப்போ வந்து நைட் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். குட்டி யோசிக்கிறாட்டா. இது அவன் குழந்தைக்குள்ள யோசிக்க மட்டும் தான் செய்ய முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இன்னும் சரிதான். அது வந்துக்கிறா. பக்கத்துல வரணும். வா வா வா. இப்போ பண்ணிட்டாங்க. என்ன வேண்டிய வேலை தான் இருக்கு. என்ன போச்சிருக்காங்க? அப்புறம் என் பக்கத்துல இருக்கிற யார் கண்ட்ரோல் பண்றது? ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? எல்லாம் நம்ம தான் பாக்குறாங்க. நீ என்ன பண்ற? எல்லாம் வழியில் இருக்கதான் ஆசை. நீ 10 வருஷம் பண்ணிருக்க. எப்படி புரிஞ்சுது. அங்கதான் அவ்வளவு பூ கட்டி வச்சிருக்கேன்.
4 பேரும் அழகா பூ வச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன் அவங்கள அழகா வாங்க பின்னி பூ வைக்கிறேன், அவங்க தான் கேட்கல. உனக்கு யாரு என்ன சொன்னா? யாருமே பூ வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் வச்சு அதனால தான் நானும் வைக்கல. பின்னி இருக்க வேண்டியதானே? போதும் போதும். ஒன்னு ரிக்ரியேட் பண்றத வந்து அப்படியே பண்ணணும்ல. இது அந்த கொண்டை ஆ, ஓவர் தான். போனா புட்டன் பண்ணா போன பட்டன் பண்ணிருக்கீங்க. யாரும் பண்ண மாட்டாங்களா என்ன இப்ப என்ன பண்ண குழந்தைங்கள ஒம்பிழுத்துட்டு இருக்கு. கேளுங்க பிபி. தானே நீ என்ன பேசினா சின்சா கிடைக்கும், உன் பேபி இருக்காரு.